ஓம் நமோ வெங்கடேஷாய. கரண்ட் டேட் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்கில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்கிறாங்க புது ரூலோட. அதை பற்றின டீட்டெயில் இன்ஃபர்மேஷனோட சேர்த்து திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸும் பார்க்கலாம். திருமலாவில் ஆஃப்லைனில் ஸ்ரீவாணி விஏபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் கொடுக்கறது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக டெய்லி காலையில் ஆன்லைனில் 9 மணி போல் 500 டிக்கெட்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒரு லாகின்ல அட் அ டைம் ஒருத்தருக்கு இல்லைனா மேக்ஸிமம் 4 பேருக்கு நம்ம புக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக டொனேஷன் ப்ளஸ் தர்ஷன் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு 10,500 ரூபாய் கொடுத்து காலையில் பே பண்ணி டிக்கெட் கிடச்சிருச்சுன்னா அன்றைக்கி சாயந்தரமே திருப்பதி பெருமாளை கிட்டக்குள்ளே சீக்கிரன்படி வரைக்கும் போய் தரிசனம் செய்யலாம். கொடிமரம் ஒட்டி போகலாம். மற்ற தர்ஷன் டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்க மாட்டாங்க. அதில் இதுக்கு அக்காமடேஷன் கொடுக்க மாட்டாங்க. ரீஷெடியூல் ஆப்ஷனும் கிடையாது. இந்த டிக்கெட் டெய்லி காலையில் 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கணும், இல்லைனா க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் டொனேஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் கண்டினியூ இருக்கும். அது கிளிக் பண்ணி டொனேஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் நம்ம டொனேஷன் அமௌண்ட் எவ்வளோங்கிறத மட்டும் என்ட்ரு பண்ணணும். தர்ஷன் டிக்கெட் அமௌண்ட் வேண்டாம். 10,000 ரூபா ஒருத்தருக்கு டொனேஷன் பே பண்ணணும். அதுக்கு 500 ரூபா டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு அனுமதிப்பாங்க. அந்த 500 ரூபாய் நம்ம மென்ஷன் பண்ண வேண்டாம், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒருத்தருக்குன்னா 10,000 ரூபா, 2 பேருக்குன்னா 20,000 ரூபா, 3 பேருக்குன்னா 30,000 ரூபா, 4 பேருக்குன்னா 40,000 ரூபாங்கிற அந்த டொனேஷன் அமௌண்ட்டை மட்டும் இங்கே ஃபில் பண்ணால் அவங்களுக்கு உண்டான அந்த ஆதார் பேஜ் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். ஒரு 10,500 ரூபாயில் ஒருத்தர் போகலாம். நெக்ஸ்ட் இருக்கிற பாக்ஸ் கிளிக் பண்ணிக்கணும். அதில் ரூல் இருக்கும், படிச்சுக்கோங்க. ஃபாரின் நேஷ்னல்ஸ் நாட் அலோடுன்னு போட்டிருக்காங்க. இந்தியன்ஸ் இல்லைனா என்ஆர்ஐஸ் புக் பண்ணிக்கலாம். கண்டினியூ கொடுத்தீங்கன்னா கரண்ட் இல்லைனா அட்வான்ஸுன்னு இருக்குது. அட்வான்ஸுங்கிறது 3 மாதத்துக்கு முன்னாடி அட்வான்ஸாக ஓப்பன் பண்ணுறது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கரண்ட் டேட் புக்கிங். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ஒரு 9 மணி போல் கரண்ட் கிளிக் பண்ணால் புக்கிங் ப்ரொசீட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போயும் அப்படி தான் கரண்ட்டு கிளிக் பண்ணிக்கணும். அடுத்து இப்போ ரூல்ஸ் மாற்றிருக்காங்க, அது படிச்சுக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜில் மேலே பார்த்தீங்கன்னா டைமிங்ஸ் ஓடுது. அதாவது நம்ம டைமிங்ஸ் கிடையாது, டிடிடிலேயே ஒரு டைமர் ரன் பண்ணுறாங்க. இப்போ 9 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணி இந்த பேஜுக்கு போயிட்டீங்க. ஒரு லாகினில் ஒருத்தருக்கு இல்லைனா 4 பேருக்கு உண்டான ஆதார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டீங்க. கீழே கேப்சா இருக்கும், அதுவும் கூட நீங்கள் கொடுத்து வச்சுக்கலாம். அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 9:03க்கு டிக்கெட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு. அந்த டைமர் கூட அவங்களே ஓட விட்ருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கரெக்டாக வெயிட் பண்ணணும். அந்த 9:03க்குள்ளார நீங்கள் 9 மணி போல் லாகின் பண்ணி கூட கொடுத்துக்கலாம். 3 நிமிஷத்தில் வெயிட் பண்ணிங்கன்னா கரெக்டாக 9:03 வரும். ரிமைனிங் டைம் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது வந்தோன்னே கரெக்ட் கீழே இருக்கிற கண்டினியூவாக நம்ம கிளிக் பண்ணணும். அவங்க என்ன மெயின் ரூல் சொல்கிறாங்கன்னா, இந்த கண்டினியூ பட்டனை அந்த 9:03 வரத்துக்கு முன்னாடியே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா சஸ்பீஷியஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புக்கிங் ப்ரொசீட் ஆகாது. அதாவது அந்த ஆதார் பேஜுக்கு கீழே ஒரு கண்டினியூ இருக்கும்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா புக் ஆகாது, ப்ரொசீட் போகாது. அதனால் கரெக்டாக நீங்கள் அந்த டைமை இவங்க கொடுத்துருக்கிற டைமில் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அது 9:03க்கு வந்ததுக்கப்புறம் கீழே கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் பேஜுக்கு போகும். அதுக்கு முன்னாடி கொடுத்தீங்கன்னா போகாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க புது ரூல். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு 9 மணி போல் லாகின் பண்ணி ஃபாஸ்ட்டாக டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு அந்த டைமிங்கை பார்த்துக்கிட்டே இருக்கணும். 9:03 வரைக்கும் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வரும். ரிமைனிங் டைம் 00 வந்தோன்னே கரெக்டாக கீழே உடனே போய் ஃபாஸ்ட்டாக கிளிக் பண்ணிக்கணும். பேமெண்ட் பேஜ் போகும். யூனியன் பேங்க் இருக்குது, ஐசிஐசி பேங்க் இருக்குது. உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அது வந்து கேட்வே கிளிக் பண்ணிவிட்டு யூபிஐ ஆப்ஷன் இருக்கும், நெட் பேங்கிங் ஆப்ஷன் இருக்கும், கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன் இருக்கும். கொஞ்சம் சீக்கிரமாக தீரக்கூடிய டிக்கெட் தான், இருந்தாலும் இந்த சேஞ்சஸ் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. இப்போ 9:03 பார்த்தோன்னே ஆல்ரெடி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வச்சுருப்பாங்களே, எல்லாருமே சேர்ந்து அந்த கண்டினியூ பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். அவைலபிலிட்டி ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டில் உங்களுக்கு யாருக்கு சிக்னல் போதோ அதன்படி 500 டிக்கெட்ஸ் அலாட் ஆகும். அந்த அலாட்மெண்ட் ஆகிறது கூட மேலே போட்டிருக்காங்க. இன்னொன்று மேலேயே கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, இப்போது 9:03க்கு ஓப்பன் ஆகுது. பேமெண்ட் போகும்போது கோட்டா எக்ஸீடு இல்லை அனமலின்னு ஏதோ ஒரு எரர் வருதுன்னு வச்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த ரிலீஸ் எப்போங்கிறதும் அவங்களே கொடுத்துட்றாங்க. கரெக்டாக 9:08க்குன்னு இன்றைக்கி பார்த்தேன். அதாவது பேமெண்ட் பெண்டிங்கில் போய் யாரோ பணம் கட்டலைன்னு வச்சுக்கோங்க, அந்த பணம் அந்த டிக்கெட்டு மறுபடியும் 9:08க்கு ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்த ரிலீஸ் டைமும் அவங்களே கொடுத்துட்றாங்க. ஸோ நீங்கள் 9:08க்கு மறுபடியும் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து வெயிட் பண்ணி அந்த ரிமைனிங் டைம் 00 வந்ததுக்கப்புறம் கீழே இருக்கிற கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இருக்கிற கோட்டா நமக்கே மறுபடியும் கொடுப்பாங்க. சேஞ்சஸ் கொண்டு வந்துருக்குறாங்க. இதே டிக்கெட்டு மத்தியானம் 1 மணிக்கும் ரிலீஸ் பண்ணுவாங்க.
அதாவது ஜூன் மாதத்துக்கு முன்னாடி டொனேஷன் பே பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணாமல் நிறைய பேர் இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. 8 மணி போல் அவங்களுக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுக்கு நம்ம ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணி வச்சுருக்கணும். அவங்க 8 மணி போல் புக் பண்ணிக்கலாம். 300 டிக்கெட்ஸ் டெய்லியும் ரிலீஸ் பண்ணுவாங்க. மத்தியானம் 1 மணி வரைக்கும் அவங்களுக்கு டைம் கொடுக்குறாங்க. அந்த 300 டிக்கெட்ஸில் அவங்க புக் பண்ணலை, ஆல்ரெடி டொனேஷன் பே பண்ணவங்க அதுவும் அப்படி தான். காலையில் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு சாயந்தரம் பெருமாளை பார்க்கலாம். அக்காமடேஷன் கிடையாது, ரீஷெடியூல் ஆப்ஷன் கிடையாது. இப்போ ரீஷெடியூல் ஆப்ஷன் எதுக்குமே கிடையாது. அந்த 8 மணிக்கு ரிலீஸ் பண்ணுற 300 டிக்கெட்ஸில் பேலன்ஸ் இருக்குது. ஏன்னா 1 மணி போல் க்ளோஸ் பண்ணுவாங்க. இம்மிடியட்டாக அதை இந்த கரண்ட்டில் தான் கொடுப்பாங்க. இது என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சேஞ்சஸ் பார்த்து நீங்களும் செக் பண்ணுங்கள். வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இதை பற்றி உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங்கில் தெரிஞ்சாலும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு திருமலா ஸ்ரீவாரி கோயிலில் பௌர்ணமி கருட சேவை உண்டு. நேரில் இருந்தால் மாடு வீதியில் பார்க்கலாம் ஆவணி பௌர்ணமி. இல்லைன்னா எஸ்பிசி சேனலையும் லைவாக டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. கீழ் திருப்பதியில் இன்று அதிகாலை 1:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி டோக்கன் கொடுத்தாங்க. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், பூதேவி காம்ப்ளெக்ஸிலும், திவ்ய தர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் கொடுத்தாங்க. முன்னாடி மாதிரி இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரம் இருந்துச்சு டோக்கன். ஒரு 2.5 hours போல் தான் டோக்கன்ஸ் தீர்ந்தது. ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன், திவ்ய தர்ஷன் டோக்கன் ஒரு 3 மணி நேரம் இருந்தது. நடைபாதைகளில் டோக்கன் கொடுக்கறது கிடையாது. டோக்கன் தர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 4லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். ஏடிஜிஹெச் சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தர்ஷனம் பார்க்குறதுக்கு 24 மணி நேரம் ஆகும் அப்படின்னு டிடிடியில் இன்றைக்கி அஃபிஷியலாக அப்டேட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என் ஃப்ரெண்டு நேற்று காலையில் சிலா தோரணம் கேட் நம்பர் 41 ஜாயின் பண்ணி 5 மணி நேரம் ஆச்சும் அது உள்ள ஒரு டோக்கன் கொடுக்குறாங்கல்ல, வாங்கிட்டு ஸ்கேன் சுவாமி தர்ஷனம் பார்க்கலன்னு செய்துட்டு வெளியில் வந்துட்டாங்க. இன்றைக்கி காலையில் போய் 1 மணி நேரத்தில் சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு அப்டேட் பண்ணாங்க. இந்த டோக்கன் டைரக்ட் சர்வதர்ஷனம் க்யூவில் கொடுக்கறது. டோக்கன் வாங்குறதுக்கு 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னாங்க. பட் நேற்று காலையில் வெளியில் வந்துட்டேன், இன்றைக்கி போய் சீக்கிரமாக சுவாமி தர்ஷனம் பார்த்துட்டு வந்துட்டோம் அப்படின்னாங்க. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் அப்படியே கம்பார்ட்மெண்ட்டில் இருந்து பார்த்துட்டு வருது தான் 24 மணி நேரம் ஆகும்னு டிடிடியில் அப்டேட் பண்ணியிருக்கிறேன். 300 ரூபாய் தர்ஷனம், அதுலேயும் நேற்று சுவாமி தர்ஷனம் பார்த்தவங்க சொன்னாங்களாம் 5 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு. ஸோ 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம் நம்ம ஜாயின் பண்ணுற டைம் பொறுத்து. நேற்று திருப்பதியில் சுவாமி தர்ஷனம் பார்த்த மொத்த பக்தர்களோட எண்ணிக்கை 77,568 பேர். உண்டியில் சேர்ந்த காணிக்கை 4.19 கோடி ரூபாய். முடிக்காணிக்கை கொடுத்தவங்க 35,033 பேர். நேற்று அன்னப்பிரசாதம் சாப்பிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 2.38 லட்சம் பக்தர்கள். நேற்று விற்கப்பட்ட லட்டுக்களின் மொத்த எண்ணிக்கை 4.15 லட்சம் லட்டுக்கள். நேற்று அஸ்வினி ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்ட மொத்த பக்தர்களின் எண்ணிக்கை 3,497 பேர். நீங்கள் தரிசனத்துக்கு போயிருந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல், எஸ்எஸ்பி திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தர்ஷனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருவண்ணாமலை அபிஷேகம் டிக்கெட் அப்டேட் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க போர்ட்டலில், HRCE போர்ட்டலில். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.